ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மன்சட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செம்பருத்தி பூவை வச்சு ஒரு சூப்பரான யாகர்ட் ஸ்டீம் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டருக்கு மேலே காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம புட்டிங்க்கு தேவையான தயிரை ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அதனோட தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு கெட்டியான யாகர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ரெடியாக எப்படியும் 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம அதுக்குள்ளே செம்பருத்தி பூவோட இதழ்களை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதழ்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 200 கிராம் தயிர் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 10 செம்பருத்தி பூ தான் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இன்னும் அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 பூ எடுத்துக்கோங்க. பூவோட இதழ்களை நம்ம பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பாலில் தான் நம்ம பூவை சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து 300 ml பால். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பூவை சேர்க்க போகிறோம். பாலில் தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம புட்டிங் வந்து ஃபுல்லாக ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறது போல் இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் கொதிக்க வைக்கணும். பாலில் பூவை சேர்க்குற அந்த ஷாட் மட்டும் என்னால் எடுக்க முடியல, அதுக்காக சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பூ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்லேயே அதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும். ஒரு 10 நிமிஷம் அந்த பால் வந்து அப்படியே கொதிக்கிட்டங்க. அது வந்து நல்லா திக்காகணும். அப்போ தான் புட்டிங்கோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். அது நல்லா திக்கானதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே ஆற வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். நீங்கள் எந்த அளவுக்கு தயிர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நம்மளோட கேரமல் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட கேரமல் வந்து லேசான ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து மில்க் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க, மொத்தமாக சேர்த்துட வேணாம். இந்த ஹைபிஸ்கஸ் புட்டிங்க்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறதாங்க பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லாததுனால தான் நான் வந்து கேரமல் ரெடி பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை, கேரமல் ரெடி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரமில்லும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரமில் கொஞ்சம் ஆறினதும் அது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். கேரமில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கடுத்தது நம்ம யாகர்ட் வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி எல்லாம் வடிஞ்சு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். விஸ்கி இல்லைன்னா ஃபோக் வச்சு கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. தயிர் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற செம்பருத்தி பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதில் ஒரு 1/2 கப் வந்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நாம் இதில் கேரமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி கேரமலுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேரமல் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஃபைனலாக நம்ம இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க இக்னோர் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலில் செஞ்ச தயிர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த யாகர்ட் வந்து அதில் மாற்றி வச்சுருங்க. நான் இப்போ அது போல் தான் வந்து மாற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதனோட மூடியை இது போல் கவுத்தி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய யாகர்ட் எடுத்து அதில் வச்சுருங்க. இது வந்து குக்காக ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்.
அது வரைக்கும் அதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம புட்டிங் செய்கிற பாத்திரத்துக்கு மேலேயும் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட புட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இது வந்து நல்லா சூடு ஆறினதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. புட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே கேக் மாதிரியே இருக்குது. இந்த புட்டிங் ரெசிபி வந்து கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் வைக்காமையே அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. வாயில் வைக்கும் போதே கரைஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.